லோக்கி அண்ணான்னு சொன்னதே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வருது. ஒரு கெத்தான படம் எடுப்பாரு. அந்த படத்திலேயே ஒரு லவ் ஸ்டோரியை மெயின்டெயின் பண்ணிட்டே போவாரு. கடைசியா ஹீரோயினிய போட்டு தள்ளிட்டு அந்த லவ் ஸ்டோரியை பிரேக்கப் ஆகிருவாரு. இதுதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதே லோக்கி அண்ணா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ல நடிச்சிருக்காரு. இப்போதான் அந்த மனுஷனை பார்த்தா தெரியுது, ஒரு டைரக்ஷன் மட்டும் அவர் பண்ண மாட்டாரு, அவருக்குள்ளேயும் ஒரு ரொமான்டிக் லோக்கி இருக்காருன்றது. அந்த ஆல்பம் சாங்கோட டைட்டில் வந்து இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இவரு ஸ்ருதிகாசன் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. லோக்கி அண்ணாக்கு சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது தான். ஆனால் உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது லோகேஷ். லோக்கி அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2 வரும், விக்ரம் 2 வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இவர் என்னடானா இப்போ ஆல்பம் சைடில் நடிச்சிட்டு இருக்காரு. நவ் இதெல்லாம் நம்மளுக்கு வேணாண்ணா, நம்ம ஒரு கெத்தான ஒரு படம் எடுத்தோமா, அதில் ஒரு லவ் ஸ்டோரியை மெயின்டைன் பண்ணிட்டு போகணுமா, கடைசியாக ஹீரோயினை போட்டு தட்டு அந்த லவ் ஸ்டோரி பிரேக்கப் பண்ணணுமான்னு இருக்கலாம்ண்ணா. இதுதானா நம்ம ஸ்டைலு, வேணான்னு தான் சொல்ல தோணுது. என் மனசுல இடம் பிடிக்கணும், என் மனசுல இடம் பிடிக்கணும்னு என் பொண்ணு மனசுல இடம் பிடிச்சிட்டியாடா.